தனியா இருக்கும் ஆர்யா ஒரு மலை இரவு. ஒரு பெண் ஆர்யா தனியா வீட்ல இருக்கா. அவள் ஒரு பழைய ரேடியோ வச்சு ஒலி செய்துகிட்டே டீ குடிக்கிறா. அதுல திடீர்னு ஒரு குரல், ஆர்யா, நீ இன்னும் அங்கேயே இருக்கியா? அவள் அதிர்ச்சி. ரேடியோயில அவளோட பெயர சொல்றாங்க. அவை சத்தமா, யாரு இது? மர்மமான குரல். அந்த குரல் மீண்டும் வருது. நான் ரோகன், 2050ல இருந்து பேசுறேன். அவளோட மூளையே சத்தம் போகுது. அது என்னடா 2050? இப்ப 2020? அவன் குரல் அமைதியா சொல்றான். நீ 2 நாள்ல இறக்கப் போற. நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நம்பிக்கை, பயம். ஆர்யா சிரிக்கிறா. பைத்தியமாயிருக்கே நீ. ஆனா அவனோட குரல் ஒரு பெரிய விஷயம் சொல்றது. உன் வீட்டில மேஜையில பழைய கடிதம் இருக்கு. அவள் போய் பார்த்தா சரியாவே ஒரு பழைய கடிதம் மேஜையில இருக்கு. யாரும் அதை வைத்ததில்ல. அவள் கை நடுங்குது. அவள் கடிதம் திறக்கிறா. அதுல எழுதிருக்கு, 29 அக்டோபர் 23, ஆர்யா மரணம், மின்னல் தாக்குதல். அந்த குரல் சொல்றது, நான் உன் ஃபியான்சே ரோகன். நான் டைம் மெஷின் உருவாக்கி உன்னை காப்பாத்த முயற்சிச்சேன். மின்னல், இரவு மழை, வெய்யிற மாதிரி அடிக்குது. அவள் ரேடியோ ஆஃப் பண்ண முயற்சி செய்றா. ஆனா வேலை செய்யல. அந்த குரல் சொல்றது, கடிதம் வச்ச இடத்துல நின்னு ஒதுங்கிடு. அவள் விலகுறா. உடனே ஒரு மின்னல் பாயுது அந்த மேஜையிலே. அவள் அலறுறா. சுவாசம் வேகமா. ரேடியோ ஒலி குறையுது. குரல் மெதுவா, நான் முடியும்னு நினைச்சேன். ஆனா நேரம் மாறல. மறுபடியும் ஆரம்பம். காலை. ஆர்யா படுக்கையில விழிக்கிறா. அவள் உயிரோட தான் இருக்கா. ஆனா மேஜையில அந்த ரேடியோ கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு புதிய கடிதம். அதுல எழுதிருக்கு, நேரம் ஒரு சுற்று. நான் இன்னும் முயற்சிக்கிறேன். அவள் வானத்தை நோக்கி சொல்றா, ஒரு நாள் நீ திரும்பி வருவேன்னு நம்புறேன். தி எண்ட். நேரத்தோட கடைசி கடிதம்.